அலைமகளாம் தேவியை அணிந்தவனி மார்வா அறிவும் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா. அலைமகளாம் தேவியை அணிந்தமணி மார்வா அறிவோம் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா. அலைமகளாம் தேவியை அணிந்தமணி மார்வா அறிவும் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா. கர்மங்கள் தலை தோங்க கசகமகாரம் தந்தே தலை தோங்க தசாவதாரம் தந்தே கர்மங்கள் தலை தோங்க தசகமகாரம் தந்தே தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே நிதியே தர்மத்தின் குணநிதியே சத்திய திருவுருவே தர்மத்தின் குணநிதி சத்திய திருவுருவே. பார்க்கடல் வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை நாராயணா நாராயணா. நாராயண நமோ நாராயண ஓம் நமோ நாராயண. அபிஷேக பிரியா சிவா இளங்கர பிரியா விசு சத்திர பிரியா சூர்யா கடிப்பிரியா கண்டா கழக பிரியா நாரதா எனும் பட்டத்தை பெற்றவன் நான். நாய் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் இரு என்றால் ரீங்காரம் நாவையை ரதம் போல் செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணிதினமும் அடிஷ்ட நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாய்கள் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை தந்தை சொல்லி மிக்கதொரு மந்திரம் இல்லை என்ற வாக்கிற்கிணங்கு சத்தியலோகம் சென்றேன். ஈ முதல் எறும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசியும் அடைக்கக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை கிளை உடுத்தி வெள்ளை பிடிபூண்டு வெள்ளை அரியாசனத்தை வீச்சிருப்பாள் அரசரோடு தம்மை சரியாசன வைத்த தாயை போற்றலுக்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்றே மச்சா குருமா வரகா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா படராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்த கதாநாயகன் எனது மாட்டன் 12ஆம் மணி படிந்து கைதேங்கி சென்றேன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவலாகி நீர்மடி வேணியன் அலைகள் சோதியன் அம்பலத்தாடுவாள் மலர் செல்லும்படி வாழ்த்தி வணங்குவோம். திருநீரிட்டார் யார் கட்டார் சிவனி மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கணங்க எம்பெருமான் சிவபெருமானையை வணிந்து கழகம் தேடி இந்த உலகினை வலம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்திலே தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் என் அண்ணன் தக்கனேற்ற சாபத்திற்கிணங்க எனது சிரமாகப்பட்டது 1000 சுக்கலாக வெடித்து சிதறி 1008 சுக்கலாக வெடித்து திரி என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 நாரத மகரிஷனாவே சாந்தமான முனிவர்னு பேரு. ஒரு அளவுதான் இந்த பொறுமையும் இருக்கும். அப்படி ஒருவேளை பொறுமை மீறி போச்சுன்னா கோபமாயிரே. அப்படி கோபமானா ஒரு 4 பேரையும் 400 வருஷம் ஆமையா சபிச்சிருவேன். மரியாதையா இருந்துக்குறங்க. சாப்பிட மாட்டோமே. அதான் சாப்பிட்டீங்களே பின்னாடி சாப்பாடு போட்டாங்களே. வேற நீங்க நம்ம ஆமையை சமைச்சு தர்றோம்ங்கறியா? ஆமையை சமைச்சு தர்றாங்களா? நான் எப்ப ஆமையை சமைச்சு தர்றேனே? இப்பதானே சுவாமிகள் சொன்னீங்க. அது ஆமையை சமைக்கிறேன்னு சொல்லல. ஆமையா போற மாதிரி சபிச்சிருவேனே சாபம். 4 பேரையும் சபிக்கிற அளவுக்கு நாங்க என்ன தவறு பண்ணோம்? ஆமா என்னுடைய மண்டை வெடிக்குதுன்னு வசனம் சொல்றேன். இவன் மண்டை வெடிக்கிற நம்ம சந்தோஷப்படுவோம். இவ்வளவு சந்தோஷப்பட்டீங்கன்னா அப்புறம் கடுப்பு வராம என்ன செய்யும்? இந்த வள்ளியர்மன நாடகம் எதுக்கு வச்சிருக்காங்க? என்னங்க தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கான நாடகம், சமத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு நாடகம் அப்படின்னு ஒரு அப்படி இல்லையா? எல்லா ஊர்லயும் வள்ளியர்மன நாடகம் நடக்குது. அதுதாங்க காரணம். வேற என்ன? இப்ப இது காரணம் இல்லைன்னா இப்ப வேற எதுக்கு நாடகம் வைக்கிறது? எல்லா ஊர்லயும் நாடகம் நடக்குது. வள்ளியர்மன நாடகம். சரி நாரதருக்கு தலை வெடிக்குன்னு சொல்றா. ஒரு ஊர்லயும் வெடிக்கல. நம்மளாச்சும் ஒரு செலவு பண்ணி ஒரு நாடகத்தை வச்சு அதுலயாச்சும் வெடிக்கலான்னு பாப்போம். இப்ப நாடகம் வச்சது காரணம் நாரதர் இவன் மண்டை வெடிக்கணும் தானா? அதேதான். நீங்க பாதி நியாயத்தை தான் பேசுறீங்க, மீதி நியாயத்தை பேச மறந்துட்டீங்க. அது பாதி பேர் தான் அப்படி நினைப்பாங்க. நாரதர் மண்டை வெடிக்கிடுமே இன்னைக்கு நாடகம் வைப்பேன். மிச்ச பாதி பேர் என்ன தெரியுமா நினைப்பாங்க? அப்படி நாரதர் மண்டை வெடிக்கும்போது கூட சேர்ந்து 4 பேர் மண்டையும் வெடிச்சிடாதான்னு மிச்ச பாதி பேர் நாடகம் வைப்பாங்க. அப்ப என் மண்டை வெடிச்சா உங்க மண்டையும் தானே வெடிக்கும். சிங்காரம் அந்த கயிறு எடுங்க தலை வெடிக்காம கட்டி. என் தலை தான் சிங்காரமா?
சரி இருக்கட்டும். இருந்தாலும் இடத்திலே யாரை பணிந்தால் கலகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இரண்ட ஜோதி பிளம்பதொரு மேனியாகி கருணைக்கிற மூங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு ஊர் வந்தான் உதித்தன உலகமைய என்ற போற்றக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை பணி வேண்டும். காரணம் என்ன? ஒரு எதிரியே போற்றி பாடிய பெருமை கொண்டவர் எம்பெருமான் முருகப்பெருமான். அது மட்டுமா, தவறு செய்தது தன்னுடைய வாகனம் மயிலாகவே இருந்தாலும் கூட சாபத்தை வழங்கி நீதியை நிலைநிறுத்தினார் எம்பெருமான் முருகப்பெருமான். ஏன்? ஒரு நேரத்தில் முருகனை பார்ப்பதற்காக, முருகனை தரிசிப்பதற்காக பிரம்மனும் போறாரு, மகாவிஷ்ணுவும் போறார். பிரம்மனுடைய வாகனம் அன்னப்பறவை, மகாவிஷ்ணுடைய வாகனம் கருடாழ்வார். 2 வாகனத்தையுமே வெளியே நிறுத்திட்டு உள்ளவை முருகனை வணங்குறாங்க, வாழ்த்துறாங்க. திரும்பி வந்து பார்த்தா 2 பறவையும் காணும். என்ன காரணம்? உன்னை விட வேகமாக பறப்பதாக சிவகணங்கள் வேடத்தில் இருந்த சூரனுடைய அடியாட்கள் மயில்கிட்ட சொல்றாங்க. யாரு? கருடனும் அன்னப்பறவையும் மயிலோட வேகமாக பறப்பதாக சொன்ன உடனே தீர விசாரிக்காத மயில் என்ன பண்ணுச்சு? கோவாப்பட்டு 2 பறவை விழுங்கிருச்சு. முருகன் வந்தார், தீர விசாரிச்சார். தப்பு, தன்னுடைய வாகனம் மயில் மீது தான் தெரியுது. அப்படி தன்னுடைய வாகனம் மயில் மீது என்று தெரியும் தன் வாகன மயிலை காப்பாத்தன்னு நினைக்காம சாபத்தை கொடுத்தார். அறிவுள்ள ஒரு ஜீவனுக்கு இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு அடிப்படை அறிவாவது இருக்கும். ஆனால் அப்படியான அடிப்படை அறிவை இழந்த காரணத்தினால் நீ அறிவற்ற பாறையாக போவாய், குன்றாக போவாய் அப்படின்னு சாபம் கொடுத்தார் முருகப்பெருமான் தன்னுடைய வாகன மயிலுக்கு. அப்படி முருகப்பெருமான் சாபம் வாங்கின மயில் பூலோகத்து வந்து அந்த குன்றாக குடிகொண்ட மலையே இன்னைக்கு குன்றக்குடின்ற ஒரு ஆகச்சிறந்த ஸ்தலமாக விளங்குகிறது. அப்படியான முருகப்பெருமானை படி வேண்டும். காலம் அறிவான், கருணை உரிவான், குன்றக்குடியார் 1000 கோடி மன்மதருக்கு இணையான அழகு வருந்திய அந்த குன்றக்குடி அழகனை பணிந்து கலகத்தை தொடர்ந்தால் கலகத்திற்கான நல்ல வழி பிறக்கும். படியலாம் எம்பெருமான் முருகப்பெருமானை. குன்றக்குடி ஊர் அழகா, குன்றாடும் வேல் அழகா, கொத்து மலர் தோப்புகள் அழகா, எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா, திருமுகம் பார்ப்பழகா, திருப்புகள் கோப்பழகா, கண்ணல் கலல் காப்புகள் அழகா, அங்கே மண்டாடு காவடி அழகா, மயிலின் இறகு அழகா, அது பழகும் நடையும் அழகா, அழகு எல்லாம் அழகா, எங்க முருகன் போல அழகா, நிலமா நீரா அழகா, நெஞ்சில் முருகன் நினைவழகா, குன்றக்குடி ஊரழகா, குன்றாடு வேல் அழகா, கொத்து மலர் தோப்புகள் அழகா, எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா. ஏறெடுத்து பாடுபட்ட புலவரின் கையழகா, புவெடுத்து உனை படைத்த பொன்மணி கதிரழகா, அறுவடை தொடங்கும் நல்ல மாசம் இங்கு தையழகா, தரிசனம் காண வந்த தைப்பூச நாள் அழகா, முருகன் கோவில் அழகா, அதை வணங்கும் வாழ்வு அழகா, தூக்கும் காவடி அழகா, அதை சுமக்கும் தோள்கள் அழகா, நிலவா நீரா அழகா, நெஞ்சில் முருகன் நினைவழகா, குன்றக்குடி ஊரழகா, குன்றாடும் வேல் அழகா, கொத்து மலர் தோப்புகள் அழகா, எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா. மக்கள் குடி காக்கும் அந்த மன்னன் குடி மலை அழகா, பிறப்படை கை பிடிக்கும் பிறக்குயில் மொழி அழகா, குன்றக்குடி போகும் அந்த காரக்குடி வழி அழகா, கொடி கொடி பறக்கும் அந்த குன்றேறு படி அழகா, படிக்கு படி அழகா, அதில் பாடி நடப்பதழகா, காவடி ஆடுது அழகா, அதை காண விளைந்தவர் அழகா, பொழுதா இரவா அழகா, பொன்வேல் சிந்தும் ஒளி அழகா, குன்றக்குடி ஊரழகா, குன்றாடு வேல் அழகா, கொத்து மலர் தோப்புகள் அழகா, எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா, எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா, எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா. எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்து கலகத்தை திறந்தாலும் நன்றி. ஆக எங்களுக்கெல்லாம் இந்த நல்லதொரு வாய்ப்பினை வாரி வழங்கிய எங்களது திட்டுமலை காளியம்மன் கோவில் விழாவினை நடாத்தக்கூடிய அத்தனை கழனிவாசலை சார்ந்த நாடக குழு அன்பர்களுக்கும் மற்றும் ஆதி திராவிட பெருமக்கள் அனைவருக்குமே என் சார்பாக நான் சார்ந்த இந்த நாடகத்தை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் ரமேஷ் அண்ணனுடைய கலைக்குழு சார்பாக முதற்கண் மனமார்ந்த நன்றி மனதார உறுத்தாக்கி கொண்டு மேலும் யாரை பணிய வேண்டும் நமசிவாய நமது விழாவிற்கு காவல் பணி சிறப்பாக செய்து கொடுத்து கொண்டிருக்கும் நமது குன்றக்குடி காவல்
நிலைய சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு நமது கிராமத்தார்கள் சார்பாக விழா குழுவின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். ஐயா அவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிகளது வணக்கத்தை மனதார உருத்தாக்கி கொண்டு நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது மின்னெஞ்சில் நீங்கால் தாழ் வாழ்க, கோகொள்ளி ஆண்ட குருமணிகள் தாழ் வாழ்க, ஆகமமாய் என்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்ற போற்றலுக்குரிய எம்பெருமான் ஈசனை திருநீட்டார் யார் கட்டார், சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார், சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாய ஒரு நாளும் இல்லை என்ற வாக்கிற்கணங்கு எம்பெருமான் ஈசனை மணிந்தாள் மேலும் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் பணியலாம் எம்பெருமான் சிவபெருமானை. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தான் உனக்கு ஆளாய் இனி அள்ளே எனலானே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை, அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை, இந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை இறைவா, சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. பக்தி பெருக்கில் என் ஊன் உருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக, பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, எல்லாம் திரண்டு சிவம் பெருக, எந்தன் சந்ததியே குந்தனுக்கு அடிபடிய இறைவா, சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே, கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே, பெண்ணை நல்லூர் உறையும் அருள் கடலே, என்னை நல்லூரையும் அருட்கடலே, வந்து என்ன என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா, சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இறைவா. பாடிய சிவன் பாடலுக்காக அருமை அன்னாரோட சார்பாக ரூபாய் 51 நன்மொழிப்பு அருமை என்னாருக்கு மனமார்ந்து நன்றி தெரிவித்துக் கொண்டு மேலும் கொரட்டை சார்ந்த அருமை உள்ளம் குமார் அவர்கள் சார்பாக ரூபாய் 101 நன்மொழிப்பு வழங்கி கௌரவப்படுத்திய அத்தனை அன்பான உறவுகளுக்கும் அன்பு நல்ல உள்ளங்கள் அனைவருக்குமே மேலும் என் சார்பாக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிகளது வணக்கத்தை மனதார இந்த மாபெரும் மேடையிலே உருத்தாக்கி கொண்டு உலகத்திலே தாய்மையை போற்றாத எந்த ஒரு காரியமும் வெற்றி அடைந்ததாக எந்த ஒரு புராணமோ கிடையாது. தாய்மையை போற்ற வேண்டும். தாய்மைக்கு அடுத்தபடியாக இந்த உலகமே போற்றுவது நட்பு. ஐயன் வள்ளுவனின் வாய்மொழி, உடுக்கை இழந்தவன் கைபோலை ஆங்கே இடுக்கன் களைவதான் நட்பு. அப்படியான நட்புக்கு எடுத்துக்கிட்டாக இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்திருந்தாலும் கூட ஏன் திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் கொண்டது ஒரு நட்பு.
பிசராந்தையாரம் சோழ மன்னன் கொண்டு ஒரு நட்பு, ஒரு நல்லவர் நட்பாக இருப்பது உலக இயல்பு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு தீயவரும் ஒரு நல்லவனும் நல்ல ஒரு உண்மையான நட்பு அது உலகத்துல எங்கேயும் நடக்காத விஷயம். ஆனா அது நடைபெற்றது மகாபாரத கதையிலே துரியோதனனும் கர்ணனும் கொண்ட நட்பு. ஏன்னா கர்ணே ஒரு ஆகச்சிறந்த வில்லாளி, அர்ஜுனனும் ஆகச்சிறந்த வில்லாளி. ஆனா அர்ஜுனனுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு கர்ணனுக்கு கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னா, அர்ஜுனன் ஒரு இளவரசன் என்பதால அவனுக்கு வாய்ப்பு எளிதாக கிடைச்சிருச்சு. அஸ்தினாபுரத்து சபையில பாண்டவர்களும் கௌரவர்களும் தன்னுடைய வித்தையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அர்ஜுனனுடைய வித்தையை பார்த்த அந்த உலகமே அர்ஜுனனை தவிர சிறந்த வில்லாளி இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அப்பதான் கர்ணன் போறேன், ஐயா என்னுடைய வித்தையும் பாருங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னுடைய வாய்ப்பை பார்த்த பிறகும் நீங்க அர்ஜுனன் தான் மிகச்சிறந்த வில்லாளின்னு முடிவு பண்ணீங்கன்னா எனக்கு எந்த மாட்டு கருத்து இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் கேட்கறாங்க, எப்ப நீ வாய்ப்பு கேட்கறதா சரிதாப்பா, ஆனா நீ யாரு முதல்ல, நீ ஒரு இளவரசனான்னு கேட்க. இல்லங்க நான் இளவரசி இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி இளவரசி இல்லைன்னா பரவாயில்லப்பா, ஏதாச்சும் நாட்டுக்கு குறுநில மன்னனாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்க. இல்லங்க நான் இந்த நாட்டுக்கு மன்னன் இல்லை. அப்பதான் கேள்வி எழுப்புறாரு, ஏன்னா நீ இளவரசன் இல்லை, நாட்டுக்கு மன்னன் இல்லை, அப்புறம் இந்த சபையில் ஏறுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு கேள்வி எழுப்பப்படுகிறது. கர்ணனுக்கு அப்போதைக்கு எந்த தகுதியும் கிடையாது. தன்னுடைய மானத்தை இழந்து கர்ணன் கூனி குறுகி நின்ற பொழுது எல்லாரும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்க. அது பீஷ்மாச்சாரியா இருக்கட்டும், கிருபாச்சாரியா இருக்கட்டும், துரோணாச்சாரியா இருக்கட்டும், அனைவருமே வேடிக்கை பார்த்து நின்ற பொழுது தூரத்திலிருந்து சிங்காரம் உங்க ஆளை பார்க்கணும் உள்ள போயிரு மரியாதையா. ஆக என்ன காரணம், அமைதியாக இருந்த பொழுது தூரத்திலிருந்து ஒரு சத்தம், கர்ணாணி கலங்காதப்பா, இந்த சபையில் ஏறுவதற்கோ உன் திறமையை காட்டுவதற்கோ உனக்கு மன்னன்ற தகுதி வேணும்னா எனக்கு சொந்தமான அங்க தேசத்திற்கு இன்று முதல் நீ அரசன் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டான் துரியோதனன். ஏன்னா கர்ணனுக்கு அப்பதான் தன் உயிரே வந்தது. ஏன்னா மானத்தை உயிரை காட்டில் மானம் தானே பெருசு. அந்த மானம் கிடைத்த உடனேயே அப்பதான் கர்ணன் நினைச்சானா, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா இவன் நல்லவனா கெட்டவனாலும் தெரியாது, ஆனால் என்னுடைய மானத்தை இழந்து நான் தவித்து நின்ற பொழுது எனக்கு இவன் மானத்தை கொடுத்திருக்கான், அப்ப இவனுக்கு நான் பிரதிபலனா கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலாம் என்று யோசித்தான். தன் உயிரை கொடுத்தான் கர்ணனை மகாபாரதத்துல. அதனாலதான் கர்ணனும் துரியோதனனும் கொண்ட நட்பு ஒரு ஆகச்சிறந்த நட்பாக பார்க்கப்படுகிறது மகாபாரத கதையில் கூட. அப்படியான நட்பை போற்ற வேண்டும் என்பதனாலே முதலில் இடத்திலே ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா முதலில் கவனிப்பு. நாராயணா ஆளலும் சொல். இந்த காட்டுக்குள்ளே குயில்கள் இருக்கிறார்கள். ஆகையினால இந்த காட்டு குயில்களை ஒரு சேர வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம்? காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தான், தவளை தட்டி துள்ளி கிட்டி கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தான், தவளை தட்டி துள்ளி கிட்டி கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ தெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உள்ளாத நெஞ்சத்திலே காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தான், தவளை தட்டி துள்ளி கிட்டி கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான். எல்லாம் சுட்டு தள்ளு புதுசாய போறோம் எண்ணிக்கொள்ளடா. பயணம் எங்கே போனால் என்ன, பாலை 100 ஆனால் என்ன, தோட்டம் மச்சவன் தண்ணீர் விடுவா சும்மா இல்லடா. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பை குடம்பத்தை வச்சு காயலா. தைவோரக்கும் நாளை விழியும் நல்ல வேளை உங்க பாடு வெள்ளம் போல பாயலா. அச்சு வெள்ளம் சரிசி வெட்டி வச்ச எறும்பு தனையுத்தி திக்கிற நாள் தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே என்று பஞ்சம் இல்ல பாடத்தான், தவளை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான்.
என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நானிலே பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே உள்ள மட்டும்தானே உசுர கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கி கண்ணு சொல்லுவே என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னே பாரு நட்பை கூட கற்பை போல சோகம் விட்டு சொர்க்கம் தட்டி ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நான் தான் காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்று பஞ்சம் இல்லை பாடத்தான் தவளை தட்டு துள்ளி கிட்டி தவளை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான் அடமழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி அற்புதமான இசை அதை இசை கொடுத்த இசையின் மேதைகளுக்கும் அதை ஆமதித்து கரவொலி எழுப்பிய அத்தனை நாடக ரசிகர்களுக்குமே என் சார்பாக கலை குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டாலும் கூட மேலும் ஒரு இடத்துல யாரேனும் இருக்கிறார்களா ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா கவனித்து பார்க்கலாம். நாராயணா ஆளுநர் சோனி ஏற்கனவே பெண்கள் சத்தம் போட்டாங்க, அவங்களை பத்தி எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஒரு வார சொத்துக்கு ஒரு சோறு தான் பதம். ஆனா மறுக்கானா ஏன் கேட்டேன்னா இந்த பெண்களின் சத்தத்தை கேட்பதற்காக அல்ல. அந்த கோமாளி ஒருத்தர் மருங்காபுரி மகாராசா, ஏன் அந்த மகாராசா வாயை திறக்க மாட்டாராமா? ஜமீன்தார் மருங்காபுரி ஜமீன்தார் மருங்காபுரி ஜமீனுக்கு தெரியாம பாத்துக்கிறீங்க. பெண்கள் முக்கியமா ஏன் எங்க அப்பா துர்ராஜா பாட்ட கேக்குறேன்னா என்ன காரணம்? ரொம்ப நியாயமான ஒரு மனிதர். தப்புன்னா தப்பு, சரி. நீங்க 3 பேர் தான் சௌரியத்துக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கொண்டே விடு கொண்டு பேசாம இருக்கு. அப்பா இப்ப நான் ஏன் உங்களுக்கு கேக்குறேன்னா நியாயம்னு ஒண்ணு இருக்கு, கதையின் முறைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நாரத மகரிஷி கதைப்படி மேலோதுல இருந்து இறங்கி வந்துட்டேன், பாடுறேன் பேசுறேன். இப்ப என்னுடைய அடுத்த சந்திப்பு யாரோட அமைய போகிறது? நகைச்சுவை நடிகர் அந்த கோமாளி கூட தானே அமைய போகுது. அப்ப கோமாளி சத்தம் போட்ட தானே ஆகா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, முதல்ல அவரை பார்ப்போம் அப்படின்னு கதைக்கு நான் தொடர்ச்சி கொடுக்க முடியும். நீ வாயவே திறக்காம உன் சௌரியத்தை நீ உள்ள உட்கார்ந்துருந்தீங்கன்னா திடுதுப்புன்னு போய் சந்திச்சா மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடாதா? இப்ப எங்க மேடையிலே நாரதராக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் அருமை மகன் லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஜெயமாதவன் அவர்களை பாராட்டி அருமை நெல்லியான் நாடக அமைப்பாளர் நெல்லியான் அவர்கள் சார்பாக ரூபாய் 51 பரிசாக வழங்கி கௌரவப்படுத்தி உள்ளார்கள். இன்னைக்கு நெல்லியாப்பா மட்டும் நெல்லியாப்பாவை மறக்க மாட்டேன், உங்களையும் மறக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் பார்த்த வேலை 5 நாள் இருக்கப்ப நீ தான் ராஜபாட்டுன்னு சொல்லி 5 நாள் நீ மன உளைச்சலுக்கு ஆளாக்கி. சரி அருமையப்பா நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அப்பா நாடக ஒருங்கிணைப்பாளர் நெல்லியான அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை வணக்கம் தெரிவித்து கொண்டு இப்ப கோமாளி நியாயமா சோ போறதா இல்லையாப்பா? இல்ல இது நியாயம்ன்றீங்களா இல்ல அநியாயம்ன்றீங்களா? கதையின் முறைப்படி வந்திருக்க எல்லாருமே சத்தம் போடணும். பெண்கள் அவங்களை சந்திக்கிறதுக்கு தோதா இருக்கும். போட சொல்றேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? போட சொல்லுங்கப்பா. ஏங்க மாப்பிள்ள ராஜா ஒரு தரம் சத்தம் போடுவாங்க, அப்படியெல்லாம் சொல்லப்படாது மாப்பிள்ள. நாரதரை போட முடியாது, போயா நாரதரை பார்க்க நம்ம கொடுத்து வச்சு போட முடியாதுன்னா உள்ள உட்காந்து களை புடுங்குற வேலையா உனக்கு? எவ்வளவு எங்க அப்பா எவ்வளவு பெரிய நீ போட முடியாது போயான்றி என்ன? ஏங்க நான் அவரை என்ன பார்க்க நம்ம கொடுத்து வச்சிருக்கோம், அவரே நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. அதப்படி நான் வந்திருக்கேன், உனக்கு என்ன சௌரியன்னு கேக்குறேன். சத்தம் தான் போட்டாங்க. என்னடா கேன இதெல்லாம் பேசுறா மாப்பிள்ள? இந்த ஆளுக்கு இவ்வளவு மரியாதை நீங்க கொடுத்து கேட்கிறீங்க மாப்பிள்ள இருக்கட்டும். இருந்தாலும் இடத்தை பற்றி வர்ணிக்க வேண்டால் எப்படி வர்ணிக்கலாம்? முகிர்குடியின் கீழே இருக்கும் சோலை பிள்ளை முத்தமனு மணி முத்தமானை பணித்திரு விளக்கி பூவிலகை சுவையாக சொல்லத்தான் சுகமாக முடியும் அதிகாலை. அதை சொல்லாமல் எனக்கென வேலை என்பதற்கிணங்க இடத்தை வர்ணித்தால் முதலில் செந்தாளம் பூக்கள் குலுங்கக்கூடிய இந்த அற்புதமான வனத்தை ஒருமுறை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம்? தங்கவேல் அவர்கள் சார்பாக ரூபாய் 21 பரிசாக வழங்கியுள்ளார்கள். அருமை அன்னார் அவர்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது ஓதுதம்மா.
அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம் வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ ஆலம் கொடி மேலே கிளித்தேன் கனிகளை தேடுது ஆசை குயில் வாசையின்றி ராகம் என்ன பாடுது காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தால பூவில் வந்தாடு தென்றல் என் மீது மோதுதமா அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகின்றாள் ஜரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள் பள்ளம் சிலர் உள்ளம் எனையே படைத்தான் ஆண்டவன் பட்டம் தர தேடுகின்றே எங்கே அந்த நாயகன் மலையில் காட்டி இறைவன் ஆட்சி செந்தாள பூவில் வந்தாடு தென்றல் என் மீது ஓதுதமா அமையா உட்கார், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இளைய பருவமழையில் வந்தாள் ஏகம் சொர்க்க சிந்தனை இதழை வருடு பணியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை ஓடை தரும் வாடை காற்று பால் உலகை காட்டுது உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை கூட்டுது மறவேன் மறவேன் அற்புத காட்சி செந்தாழம் பூவில் செந்தாழ பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது ஓடுதமா பூவாசம் மேடை போடுதமா என் போலே ஜாடை பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம் இடத்தை வர்ணிக்கலாம் ஆயிரம் நாவுகள் படைத்து ஆதிசேஷனாலும் கூட இடத்தை வர்ணிப்பது இயலாதவரை இப்பொழுதாவது அந்த கோமாளி வாயை திறக்கிறாரா நாராயணா இப்போதைக்கு வாயை திறக்கவே மாட்டார் ஏன் தெரியுமா அவர் உள்ள இருக்கவே மாட்டார் ஏன்னா ஏற்கனவே போன மேடையில பல பிரச்சனை சரி அந்த பிரச்சனை இவர் வந்ததே பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு இங்க வரைய அந்த கொடுமையை பத்தியாரா ஐயா ஐயா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் பத்தியா என்ன உன் டேஸ்ட் இவ்வளவு மட்டமாயிருச்சு என்ன பழக்க வழக்கது அப்படி வீடு எங்க அக்கா நிசாந்தி அக்கா அமுச்சு விடுவோம் ஐயா ஐயா ரெகுலர் அவர்தான் போறாங்களா நீங்க என்ன வேலை என்ன வேலை பார்க்க சொன்னா அந்த வேலையை பார்க்க மாட்டேன் எதையெல்லாம் பார்க்க கூட அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நாடகத்தை ஒரு கோமாளி உனக்கு இவ்வளவு மண்டக்கணம் இவ்வளவு திமிர்னா நான் கேட்கிறேன்ப்பா ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை ஒரு கதாபாத்திரம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது நாரத மகரிஷி எனக்குன்னு ஒரு வேலை என்ன வேலை எம்பெருமான் முருகப்பெருமான் போய் முருகா நான் வள்ளியைத்தான் பார்த்து வந்திருக்கிறேன் நீங்க வேடனாக சென்று திருமணம் செய்யுங்கள் என்று சொன்னாத்தான் முருகனே வருவாரு ஏன் வேலை இல்லையா கண்டிப்பா அதை போல இந்த மருங்காபுரி மகாராசாவுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா இருக்குல்ல என்ன வேலை மக்களை சிரிக்க வைக்கணும் அதெல்லாம் எந்த குறையும் இல்ல சிந்திக்க வைக்கணும் அதான் அவர் வேலை வேற என்ன வேலை நோட்டீஸ் படிக்கணும் இடையில அன்பளிப்பு வந்தா வாங்கிக்கணும் சரி வேற நீங்க சொன்னது எல்லாமே பொதுவான வேலைகள் இவனுக்குன்னு சில பல தனிப்பட்ட வேலைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது வேற என்ன வேலை இருக்கு என்ன கேளுங்க நான் சொல்றேன் சரி, நீங்க எதுக்கு இந்த நாடகத்துல பப்புனுனா நாரதர் எங்களுக்கு சந்தனம் தேய்த்து விடுவதற்காக அது ஒரு சிறு உதவி செய்யலாம் இன்னொரு வேலை இருக்கு
நாரதனங்களுக்கு வீணையை கட்டி விடுவதற்காக சக கலைஞன் செய்யலாம்ல. இன்னொரு வேலையும் இருக்கு. நாங்க பாடும்போது பேசும்போது வேர்த்தா முகத்தை தொடச்சு விடுறது தவறு இல்ல. அது மட்டும் கிடையாது, இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. நாங்கெல்லாம் வெளியே எதிர்வு போனோம்னா இது மாதிரி எடுபடி வேலைக்கு இந்த நாடகத்துல கோமாளி நீ எனக்குன்னு இது போச்சுன்னு உள்ள உட்காந்துருந்தீங்கன்னா இது என்ன கதையை நடத்துற வேலையாது? அந்த பிள்ளைய போட்டு அமுக்கிட்டு அவர் ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு தெரியல. அந்த காலையில ஃபுட்டேஜ் வாங்கி அந்த அக்கா அனுப்பினா தெரியும், தெரிவிட்டு ஓடிடுவார். சரி இருக்கணும். விடுதலை இந்த பெண்ணை பற்றி ஒருமுறை விரணித்தாள். இந்த பெண்ணின் பேரழகை எப்படி விரணிக்கலாம்? மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. தெற்கால ஓடுற காவிரி யாரும் சந்தங்கள் பாடட்டுமே, வடக்கால ஓடுற வைகையும் வந்து வாழ்த்துக்கள் கூறட்டுமே. ஏரா சாத்தி நல்ல நேரம் வந்தது, யோகம் வந்தது, மாலையும் சூடிக்கம்மா. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. கண்ணாடி வளையலும் கல்லு வச்ச சிமிக்கையும் கண்ணான தங்கச்சிக்கு நான் மாட்டுவேன், அன்பில் சீராட்டுவேன். அம்மாடி குமரியாய் ஆனாடு குழந்தையாய் என்னாலும் நான் எடுத்து சீராட்டுவேன், அன்பில் தானாட்டுவேன். முத்தான புல்லாக்கு மூக்கோடு தானாட, உன்னான நூலாக்கு காதோடு கூத்தாட, நெத்தி போட்டு பூவோடு நீ வாழணும், நித்தனை வாழ் நான் பாடணும். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. பூவடி இவ பொன்னடி அதை தேடி போகும் தேனி, தேனடி இந்த திருவடி இவ தேவலோகராணி. தாழ பூவு வாசம் வீசும் மேனியோ, அந்த ஏழு லோகம் பார்த்திடாத தேவியோ. ரத்தினம் கட்டின பூந்தேரு உங்களை படைச்சதாரு, என்னைக்கும் வயசு மூவாரு என் சொல்லு படிக்கு பாரு. இது பூவோ பூந்தேனோ, அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே. முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன. இது பூவோ பூந்தேனோ, அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே. இந்த பெண்மணி வரைக்கும் மேலும் மேலும் 1000 நாவுகள் படைத்து ஆதிசேஷனாலும் கூட வர்ணிப்பது என்பது இயலாத காரியம். கடைசி தூக்கு தண்டனை கைதிக்கு கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க, மரியாதையா ஒழுக்கமா. அவர் இடத்துல அவர் இருக்காரு, முதல்ல பாருங்க இருக்காரா இல்ல தெரிவிட்டு அப்படி. ரெண்டு பேருமே காணுமியா? போன வருஷம் கூட பரவாயில்ல, இந்த வருஷம் புல்லா போட்டா முள்ளு கம்பி எங்க ரெண்டு பேருமே காணுமா சாமி? ரெண்டு பேரும் அப்படிலாம் பயப்படாதீங்க, எந்த ஒரு ஆபத்தும் வர போறது இல்ல. இவர் குருநாதர் மாதிரியே இவர் அப்படிதான். இவரால அதிகபட்சம் விழுந்து கடிப்பாவில தர நீங்க நினைக்கிற எந்த பாதிப்பு வராதையும் கவலைப்படாதீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எங்க இருக்காரா இல்லையா? நீ சீனியாவுக்குரிய மொத்தமா எவ்வளவு சவுடாலு, ஒரு நார காலு மேல காலை போட்டு அட்டனங்கள் போட்டு சவுடாவா சண்டியத்தனா சிங்காரம் கட்டையை விட்டு இருந்து மண்டையை புழக்க போறோம். அது ஒண்ணு ஊருக்கு ஒண்ணு இப்படி இருந்தா திருஷ்டி கழிஞ்ச மாதிரி, நம்ம எதை பத்தில எதுவும் கவலைப்படக்கூடாது. இருந்தாலும் இந்த பெண்மணி ஆளை எப்படி வர்ணிக்கலாம்?
யாருக்கு இணையாக வர்ணிக்கலாம்? அந்த மதுரை அரசாலும் அந்த அங்கே இருக்க இன்னைக்கு இணையாக அன்னை இந்த பெண்மணியால் கொஞ்சம் கெயின் மட்டும் ஒரு வர்ணித்தாள். இந்த பெண்ணை எப்படி வர்ணிக்கலாம்? போடாத வேஷம் பல போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கரப்பிடிக்க நடந்தாரு பல மீடான பாதையெல்லாம் நடந்தாரு போடாத வேஷம் எல்லாம் போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கரப்பிடிக்க நடந்தாரு பல மீடான பாதையெல்லாம் கடந்தாரு மறி போற மல்லுக்கட்ட துணிந்தாரு மகராசி கண்டு பணிஞ்சாரு வேறென்ன வாழென்ன வெறுப்பான ஆளென்ன நினைச்சத முடிப்பான் பாரு தடுக்கிற மனசே யாரு அடமலை பெஞ்சு வந்த மாதிரி அற்புதமான இசை பூவோடு சேர்ந்த நாறு மனம் பெறும் உங்கள் இசையோடு சேர்கின்ற எங்களது பாடலும் அழகு வரும் அன்பு இசை மைதில் நன்றி அதை ஆமதித்து கைதட்டிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து காலதாமதம் காரியத்தை கடி எத்தனை இவ்வளவு தடவை நீ கால மேல காலப்படு உள்ள உட்கார்ந்து படுத்து கிடக்குறாரு அவரை உள்ள வச்சு நான் பாட்டு பாடிட்டு இருக்கவா வரட்டும் அப்படி என்ன ஆணவத்தில் இருந்தாலும் பாட்டு பாடுறாரு பார்த்தே ஆகணும் புரியுமா சுந்தரம் நினைத்து ததும்பும் பொடிச்சிருந்த மங்கைவன் சுந்தரம் நினைத்து ததும்பும் பொடிச்சிருந்த
மங்கை இவன் எந்த உலகெங்கு ஏன் வந்தான் அந்தரம் இருந்து தேவ உலகி வந்த இந்திரன் மனங்கும் எங்கை அந்த சமைக்கை தகழ்ந்து சுந்தரம் நிறைத்து ததுமும் முன் சிறந்த மங்கை எந்த உலகுக்கே வந்தான் எந்தெந்த பாட்டு பாடணுமோ அவங்க அந்த பாட்டை பாடணும். அப்பதான் அந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். நன்றி, மிக சிறப்பு. யார் அவர்? நாங்க 4 பேர் வெளியே உட்காந்து உள்ள என்ன பண்ணிக்கிட்டு நீ சாப்பிட்டு அந்த மனுஷன் அந்த கத்துக்கிட்டு கிடக்குறாரு. ஒரு யாரு அவர்? யாரு கத்து வந்தா வேலையை பார்த்துட்டு போக வேண்டிய தேவையில்லாம எதுக்கு அதை காணும் இதை காணும் கத்திக்கிட்டு கிடக்குறாரு? நீ ஓ வேலையா ஓ வேலையை கட்டி அடிக்கிறா, கட்டி அடிச்சு போக வேண்டியானே. அவன் சோப்பு இல்லை, இவன் சோப்பு இல்லை. நான் சோப்பு போட்டுக்கிட்டு இருந்தேன்ல. இல்ல இல்ல 2 பேரும் ஜோறு சாப்பிட்டு இருந்தான். சாப்பிடுற இடத்துல வாயில அந்த பிள்ளை இட்லியை வாயில வச்சிருச்சு. ஐயோ, அப்புறம் அந்த நேரத்தில் அவர் சோப்பு இல்லைன்னா உனக்கு தெரியுமா? அப்ப மூடிட்டு உட்காரு. உள்ள உடனே கூட்டி கொண்டு போய் சூரக்குடியில் ஆபரேஷன் பண்ணி விட்டாங்களா? ரைட்டு, உனக்கு நீ புள்ள உறக்காது. கல்யாணம் பண்ணி வைக்கிறதே பெரிய சிரமம். ஏதோ ஒரு காரணம். யார் அவர்? எதற்காக வந்தார்?
என்ற விஷயத்தை சற்று விட்டு பட்டு நோக்கி பார்க்கும் பொழுது பண்ண மேலே கொண்ட பண்ண தமிழ் அறியா எந்த முறையா எந்த முறையா குட்டி அலையச்சாவா எங்க வாச்சிட்டு கிடக்குறான்னு தெரியல எங்க அண்ணே. ஐயோ ஆதித்துயில் வாசா அலைமகள் மகிழ் நேசா அச்சுதனே முகுந்தா ஆனந்த சீவை குந்தா அச்சுதனே முகுந்தா ஆனந்த சீவை குந்தா ஓம் நமோ நாராயண 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 மறைந்திருந்து ஆச்ச மருமகனே மூதேவி மறைந்திருந்து பார்த்த ஒழுங்கா பாடு அத்தையே குளிக்கு போது மறைந்திருந்து ஆச்ச மருமகனே அழகர் பழையழகா மாமியாவுக்கு முரட்டு சிலையழகா மறைந்திருந்து ஆச்ச மருமகனே அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது அறியாதவன் என்று நினைக்கின்றது அரண்மனை வாசல் திறக்கின்றது அங்கே ஆணவம் புன்னகை கூறுகின்றது சென்று வா டேய் வாயா அது பாட்டியா அத்து வாயில் வச்சுக்க சென்று வா மகனே சென்று வா வென்று வா உலகை வென்று வா பாடு பழனி அப்பா ஞான பழனி பலே 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 ஞான பழனி அப்பா சிங்காரம் பழனி அப்பா சிங்காரம் தலையாவும் விடுறேன் தமிழ் ஞான பழனி அப்பா இப்ப நான் பாருங்க சண்முக பிரிகள் தைரியமா சங்கீதத்தில் உமக்கு இணையாகுமா நாடகமா அப்புறம் என்ன கரகாட்டமா தேவி நாடகம் பாட்டு அப்படி வருது நற்பார் நாடகமா எதிலும் அவன் செயல் அல்லாமல் தூண்டிடுமா பலே பலே அனைத்து முன் வசந்தானா ஆணவம் ஏ அனைத்தும் முன் வசந்தானா ஆணவம் ஏ மனோலயம் வேண்டும் முன் பாட்டினிலே எவ்வளவு செலவழித்தாலும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு அது போகலாம ஆச்சுடுவே மனோலயம் வேண்டும் முன் பாட்டினிலே யார் வந்தால் என்ன நாமூதி மூதேவி அது காம்போதி நாமூதி காம்போதி ஏய், காம்போதியா இதுல இடம் வசதி வேற. முடிக்கிறீங்களா விடவே மாட்டேன் என் பாட்டுக்கு எதிர்பாடு பண்ணல இன்னைக்கு என்ன வாசிங்க கண்ணுக்குள்ளூர் நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய வரவா பாடு அடுத்த பேர் எப்ப ஜனவரி பிப்ரவரியில் வரும் நீங்க போட்ட போல கேபிள் நேரம் வந்திருக்கு போ கொடுத்துட்டு வா போ வணக்கம் மரியாதை மனசுக்குள்ள ஏய் நீ சொல்லணும்னு சொல்றேன் அது நான் எதுக்கு உங்கள்கிட்ட வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு வந்தாரை வாழ வைப்பது தமிழனுடைய நான் இங்க நிக்கிற ஆளுக்கு மரியாதை தர மாட்டேன் இன்னும் அந்த ஆளு கிளம்பவே இல்லை அவருக்கு கொடுக்குற மரியாதை அவருக்கு இணையான கதாபாத்திரம் ஏன் கதாபாத்திரம் பாத்திரம் வெயிட்ல இந்த பாத்திரம் இல்லப்பா கதாபாத்திரம் அந்த பாத்திரம் ஆமா நீங்களாச்சும் கூடவே இருக்கீங்களே நீங்களாச்சும் புத்தி சொல்லக்கூடாதா சரக்காயா உள்ள வாங்கி சொன்னா கேக்குறீங்களா கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லுவாங்க அது உனக்கு ஊத்தி கொடுத்தாருல அந்த நாயை சொல்லணும் சரி வா வந்த உடனே வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பது தமிழனுடைய மாண்பு அந்த மாண்பு என்ன செய்திருக்க வேண்டும் என்ன செய்திருக்க வேண்டும் டேய் வந்தையில ஆமா பாடினில பாடுனேன். பேசினில பேசினேன். என்னை பார்த்தேல பார்த்தேன். என்ன செஞ்சிருக்கணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்னையா செய்யணும்? என்னையா செய்யணும் என்ன செய்யணும்? என்னை பார்த்த உடனே நீ மண்டியிட்டு என்னை விருந்தோம்பல் செய்யணும் யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுற ஏய் அட சேப்பாக்கு இனிமேல் நம்ம உயிரோட இருக்க கூடாது ஏய். நானும் சிங்காரம் எதுக்கு என்ன செய்ய போற நீ என்ன வார்த்தை கேட்ட தப்பா எதுவும் சொல்லலைங்க நீ என்னையா சொன்னப்ப மண்டிட்டு விழுந்து உமனுங்க உன் வயசு
என்ன என் வயசு என்ன யோ. உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து ஏய், நான் நான் அப்படி பேசிட்டு இருக்கேன். நீ என்ன அப்ப வார்த்தை அப்படி சொல்ற சொல்லலப்பா. நம்ம இவ்வளவு பெரிய மேடையில வையகமே சிங்கா போச்சுரா சிங்கா கோல்டு சிங்காரம் இப்ப நான் என்னைய தப்பா சொன்ன இவ்வளவு கோவப்படுறேன். நீ என்ன அந்த வார்த்தை என்ன பேசுன? சொன்னேன்? என்ன வார்த்தை சொன்ன மண்டிட்டு விழுந்து ஏய், அப்படி சொல்லலப்பா. என்னை பார்த்தனே மண்டிட்டுனா பாதம் மணிந்து விருந்தோம்பல் செய்யலையேன்னு சொல்றேன். விருந்து ஓம்பல்னியா ஆ. என் காதுல விழுந்து டேய், சீ, விருந்தோம்பல்னா என்ன? வந்த உடனே மா வாழை பலா முக்கணியோடு சுவாமி வணக்கம் அமருங்கள் உண்ணுங்கள் அருந்துங்கள் உறங்குங்கள் என்று என்னை வரவேற்க வேண்டும் அல்லவா? நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே இருந்து பதிலா இருந்த இடத்துல சீசன் முடிஞ்சு போய் மாம்பழம் பழத்தை தின்னுபிட்டு கொட்டையை மட்டும்தான் 2 ஒட்டை போட்டு அப்ப வச்சிருக்கேன். அதை விடுங்க. வாழை இருக்கு செயல்பாடு இல்லாம இருக்கு வாழைப்பழம். அது ஜீவசமாதி. சரி, அது விடு. இறுதியாக பலா. அது பலாப்பழம் இல்ல. அது என்ன 50 காஜி வரைக்கும் கூட இல்ல இங்க. எதை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்? நான் இப்போ சோத்துக்கு ஊட்டின இல்ல. சரி, அதை கூட விட்டுறியா? என்னையா செஞ்சிருக்கணும்? என்ன செய்யணும்? முறையாக வரவேற்க வேண்டும். அப்புறப்பட்ட சாமியார் மத்தியில சாப்பிட்டீங்களா சோறு குளிர கொடுக்கும் போது வந்தக்காரன் ஒரு முகத்துல தவக்கல ஓடுது பாரு. இதை நீ வசனமாவல சொல்லிருக்கணும். ஏன் எதுக்கு கவி வர்ற? எதுக்கு பேசுறீங்க? ஏய், உன் கதாபாத்திரம் என்ன? சாதாரண கோமாளி, ஒரு கோமாளி இந்த இடத்துல என்ன செய்திருக்க வேண்டும்? அதை தான் நீ செஞ்சிருக்கணும். அப்படி சரியா நீ செஞ்சிருந்த அப்படின்னா கதையோட சாராம்சப்படி என்னை வச்சு ஒருத்தை நான் கூறியிருப்பேன். அப்படி ஒருவேளை உன்னை ஒருத்தர் நீ சொல்லியிருந்த அப்படின்னா அதை முறையாக அரை கிலோ 10 வெங்காயம் இருக்கு வெள்ளை பூண்டு இருக்கு. என்ன வியாபாரமா பண்ணிருக்க? வெள்ளை பூண்டு வியாபாரம்ங்கிற? இங்க பாரு, வரவேற்க வேண்டும். ஏனென்றால் இடம் எம்மிடம், எம்மிடத்து உமக்கன வேலை, எம்மிடத்து உமக்கனே வேலை. ஏய், நாகரிகமா பேசிக்க. இடம் ஏன் இடம்? ஏன் இடம்? ஏன் இடம்? யா நிரூபிக்க முடியுமா? முடியும். எப்படி நிரூபிப்ப? அறிந்தது அறியாது புரிந்தது புரியாது புலந்தது புலக்காது அனைத்தும் அறிந்தது. அதை பற்றி உம்மிடம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டு நட்டாயா கிளம்பி தாயா அங்கு கொஞ்சிலாடு உனக்குள்ள பெண்களுடைய செல் நம்பர் தந்தாயா இல்ல அந்த புள்ளைய நம்பரை வாய்த்தா நீ எனக்கு தந்தாயா இல்ல பேஸ்புக்ல ஜாயின் பண்ணி விட்டாயா இல்ல இமெயில் ஐடி கொடுத்தாயா இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் கொடுத்தாயா? டேய், ஒரே ஒரு அக்கா உனக்கு கட்டி கொடுத்துட்டு இதையெல்லாம் வேற நாங்க பண்ணி தரணுமோ உங்களுக்கு? என்ன உனக்கு என்ன வழக்கு வேணும்? இடம் ஏன் இடம்? இடம் என்ன இடம்? என் இடத்துல பேச வேண்டிய வேலை கிடையாது உனக்கு. நீ ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க. உன் பக்கத்து ஒரு ரசிகர் மன்ற தலைவர் இருக்காருன்ற சிங்காரம் சரியில்லை. உன் ஆள்கிட்ட சொல்லி வச்சிரு. ஏப்பா, எப்ப நீ என்னுடைய இடத்தை உன்னுடைய இடம் என்று சொன்னாய நிரூபிச்சு காட்டிட்டா என்ன செய்யற? இடத்தின் பெயர் என்ன? வேலிமலை சாரல். வேலிமலை சாரலுக்கு ஏன் தெரியுமா வேலிமலை சாரல் என்ற பெயர் வைத்தார்கள்? முனியர்னா வேள்வி செய்தா வேலிமலை சாரல் பேர் வச்சு வேள்வி என்று யாகம் பண்ணாங்க. நீ மண்ணியா? உங்க அப்பா நம்பிராஜா பண்ணானா? இல்ல உங்க ஆத்தா நங்கை மீன் பண்ணிச்சா? யாரு செஞ்சா? நாங்க செஞ்சோம் வேள்வி. வேள்வி சரி, வேள்வி தான் செய்யல. வேள்வி செய்யறதுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணியா? யாக குண்டலம் அமைச்சு கொடுத்தியா? என்ன சொல்லி பறக்குறியாவா? யோ, முகர சுள்ளினா விறகுன்னு அர்த்தம். விறகு இது பறக்கி கொடுத்தியான்னு கேக்குறேன். இல்ல, இப்படி எதுவுமே செய்யாத பொழுது இடம் ஓ இடம்ன்ற காரணம் என்ன? முனிவர்கள் நாங்கள் வந்து 33 கோடி தேவர்களும் 44,000 சிவாரலவி வந்து வேள்வி என்ற யாகத்தை செய்ததால் இடத்தின் பெயர் வேலிமலை சாரல். இதுக்கு பேர் தான் சலபுராணம்ன்றது. கொஞ்சமாச்சும் அடிப்படை அறிவு இருக்கணும், படிக்கணும். எதுவுமே படிக்காம தற்குறி போல் நின்று கொண்டு இடம் ஓ இடம்ன்றிய அறிவு கட்டவனே. ஏய், யார் அடிக்க வர்ற? ரொம்ப நேரம் அந்த கோசி விளக்க தெரிஞ்சுக்கணும். சவடால் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒவ்வொரு இடத்துக்குமான தன்மை அது தான் ஸ்தலபுராண பேரு. ஏதாச்சும் படிச்சிருந்தா தான் தெரியும். படிப்பறிவு சுத்தமா இல்ல, பள்ளிக்கூட மக்கள் கூட ஒதுங்கினது இல்ல. சவடால் பேசுற ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு அட இவ்வளவு ஐயா சொன்னனே குன்றக்குடி. ஏன் முருகனுடைய வாகனம் மயில், அந்த மயிலுக்கு சாபம் வைத்து அந்த மயில் குன்றாக குடிகொண்ட மலையே குன்றக்குடி. ஸ்தலபுராணம் படிக்கணும். சிவபெருமான் மதுரத்தை கீழே விட்டார். மதுரை விழுந்த இடம் மதுராபுரி என்பது மருவி இன்னைக்கு மதுரை என்பதி இன்னைக்கு மதுரை. ஸ்தலபுராணம் படிக்கணும். ஏன் வால்மீகி முனிவர் ராமாயணத்தை ஏற்றவதற்காக தவம் முயற்சிக்கின்றார். அப்ப சிவன் வந்து அருள் கொடுத்த பிறகுதான் எழுதப்பட்டது. அவர் அமரும் புற்று வளர்ந்ததாலே திருப்புஷ்டூர் என்பது இன்னைக்கு திருப்பத்தூர். ஸ்தலபுராணம் கொஞ்சமாச்சு படிச்சிருந்தீங்கன்னா இதுல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவேன். எதுவுமே படிக்காம 2 பாட்டை பாடி அதில் 2 நகைச்சுவை பண்ணிட்டா நீ சொல்ற ஈடு போட முடியுமா? வெக்கமா இல்ல உனக்கு? சோத்தை தானே திங்கிற, அதையும் நீங்கிறது இல்லையா? ஆளை பாரு வந்துட்ட. சோ போட முடியல, கதையை நடத்த தெரியல. இந்த சவடால உனக்கு சவடால் வேண்டி கிடக்கு. சாமி நீங்க பேசுன ஸ்தல புராணம் சரி, நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு ஊருக்கு விளக்கம் சொல்லிட்டு நீங்க பேசாம நிப்பாட்டிட்டு அடுத்து எந்த ஊருக்காக விளக்கம் தெரியுமான்னு கேட்கணும். அதை விட்டுவிட்டு நீ 10 ஊருக்கு விளக்கம் சொல்லிவிட்டு என்னை பேசாம நிக்க வச்சிருந்தேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க?
சரி யோ உனக்கு தான் ஒண்ணு சரியா கோமாளி அப்படி உனக்கு தெரியும் அப்படி எனக்கு உனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு விளக்கம் சொல்லப்படுது விளக்கத்தை நீ ஆமது வச்சிருக்கணும். ஐயா நீ எதுக்கு இடையில பேசுற? எதுக்கு இடையில பேசுற? நீ பேசுறப்ப ஏதாவது பேசுனா சரி அப்ப ஏதாவது நீங்க நல்ல மனுஷன் நல்ல ஒரு படிச்சவன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு ஊரை சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம். நீ ஊர் பேரு விளக்கம் சொல்லிட்ட பேசாம நீ எல்லாம் சீரியஸா பேசுறப்ப உன்னை பார்த்தாவே அதெல்லாம் தோண மாட்டேங்குது. முதல்ல முதல்ல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க பேசாம சிங்காரத்தை கூட்டிட்டு பின்னாடி கிளம்பிரு. அதுதான் உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை ஒரு புராணம் சொல்லி அந்த ஸ்தல புராணத்துக்கு விளக்கம் சொல்றான். அப்படி எதுக்கு நீங்க வர்ற? ஒரு ஊருக்கு விளக்கம் ஒரு ஊருக்கு விளக்கம் என்னைய பேச விடியா? அப்ப நான் பேசும்போது நீ வாயை புத்தி நின்று இருக்கணும். நான் பேசாம இருந்தேன். நீ பெரிய காமெடி பண்ணி கிழிச்சு விடுவ. அப்படி காமெடி பண்ணி இருக்காத நான் சொன்னதை நீ காதுல வாங்க. நீ முதல்ல அடுத்த ஒருத்த அண்ணாமலை பேர் வச்சு அப்படிதான் இப்ப நான் சொல்லிருக்கேன். என் திறமை நான் காட்டியிருக்கேன். அப்படி இரியா அப்படி ஒருவேளை உனக்கு திறமை இருந்தா நான் சொன்ன மாதிரி ஒரு ஊருக்கான விளக்கத்தை நீ பேசு. என்னமே நமக்கு தெரியாத மாதிரி சரி தெரிஞ்சா சொல்லு பாப்போம். ஜெயமாதன் தான் படிச்சாலும் மத்தால படிக்கல. நீ வந்து கோமாளி நான் நினைக்கல. நீ ராஜா நின்றுக்க நான் ஜெயமாதன் நின்றுக்கிறேன். எங்க நான் சொன்ன மாதிரி ஒரு 2 ஊரை சொல்லி ஊருக்கு விளக்கம் சொல்லி அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நான் உன்னை மன்னிப்பு கேட்கிறேன். நீ ஊருக்கு விளக்கம் சொல்றப்ப நான் ஏதாவது ஒரு வார்த்தை இடையில பேசுனேனா? சும்மா நின்றுக்கணும். சும்மா தான் அங்க குதிக்கிற இங்க குதிக்கிற இழுங்கிற ஆளுங்கிற ஒழுங்குற இதெல்லாம் எவன் சொல்ல தரணும்? வெட்டின பார்ட்டி சொல்றா. டேய் இது யாரா கிரகன் சிங்காரம் சர்ப்பத்தை குடிச்சு கொல்லுங்கடா. சிங்காரம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பேசாம தான் இருந்தேன். நீ பேசி முடிச்சுட்டு விளக்கம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நான் பேசாம இருந்திருப்பேன். நான் பேசியிருப்பேன். என்னையும் பேச விடாம விளக்கம் கேட்டு ரொம்ப நேரம் சொன்னேன். ஐயோ அப்ப நீ இடையில பேசினா நீ தான் பத்தி வெட்டித்தனமா பேசிட்டு இருக்க. நான் விளக்கம் கொடுத்துட்டேன். இன்னும் உனக்கு தெரியலையா? இன்னும் 50 ஊருக்கு விளக்கம் நான் சொல்றேன். நீ ஒரு ஊருக்கு விளக்கம் சொல்லு பாப்போம். பேசு. நீ விளக்கம் சொன்னா அமைதியா இருக்கேன். வெட்டித்தனமா பேசுனா அப்படிதான் பேசு. விளக்கம் கேட்டா பேசாம போயிடணும். நான் சொல்லுவேன்ல எதுக்கு அவசரப்படணும்? சொல்றதுக்கு தானே வந்திருக்கேன். அப்ப எனக்கு தெரியாமையா இருக்கு? யாரா வேண்டே பேசாம சீரியஸா பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல இல்ல இப்ப நம்மள பேச விடணும்ல. பேச விடணும்ல. இப்ப நீ எதுக்கே இடையில பேசுற? இப்ப நீ எதுக்கு இடையில பேசுற? அந்த ஆள் பேசிட்டாரியா? பேச முடியாது போயா. அப்ப நீ ஆள் கூட்டிட்டு வந்திருக்க. அப்ப வந்து நான் பேசக்கூடாது என் பேர் எடுக்க கூடாதுன்னு நீ ஆள் கூட்டிட்டு வந்திருக்கிற. அப்புறம் எதுக்கு தான் நீ சீரியஸா பேசுனப்ப? இப்ப நீ எதுக்கு சீரியஸா பேசுற? பேசாம முடியா? யாரடா சொல்ற? என்னைய சொல்ற? யாரடா சொல்ற? சிங்கார உன்னை ரசிகர் மன்ற தலைவர் வேற சொல்லி வச்சிருக்கேன்டா பாய்ப்பேல. ஆனா உன்னைய கொண்டுகிட்டு போக உன்னைய பால் டாயில கொடுத்து நான் காப்பாத்துறேன்டா. பேசணும். ஸ்தல புராணம் ஒரு ஊரை சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்றது. ஆனா இருடா ஐயோ நான் பேசுறக்குள்ளமே எனக்கு பட்டம் கொடுத்துருவேன் போல இருக்கு. நறுக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். உன் பக்கத்துல யாரு ஒரு பாடி ஆகி கிடக்குமாரு அந்த கைத்தை குறவலையில போட்டு இழுங்குறேன். எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனாங்களாம். அதனால திருச்சிராப்பள்ளின்னு பேர் வந்துச்சு. அமைதியாரு நீ பேச ஊருக்கு விளக்கம் சொல்றப்ப நான் அமைதியா இருந்தேன். திருச்சிராப்பள்ளிக்கு விளக்கம் சொல்றேன். சிரிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு நீ பேசாம இரியா. நான் பேசுனேனா? இப்ப இதுக்கு தான் இப்ப நான் கடுப்பாகிறது. தேவையில்லாம கொட்டையை தொங்க விட்டனால தேவகோட்டைன்னு பேர் வந்துச்சு. தேவையில்லாம கொட்டையை புதுசு புதுசா கொட்டையை தொங்க விட்டாலும் புதுக்கோட்டைன்னு பேர் வந்துச்சு. புதுசு புதுசா கொட்டையை தொங்க விட்டாங்களா? ஆமா. இது புதுக்கோட்டையா? மணலா சேர்ந்து பாறைன்னா மணப்பாறைன்னு பேர். அமைதியாரியா என்னையா விளக்குது? நீ விளக்கம் சொல்லுவா. இதை சீரியஸா பேசுற பார்த்து நான் உண்மையில விளக்கம் சொல்ல இது விளக்கம் முதல்ல விளக்கம் தான். யாரு சொன்னா இது விளக்கம்னு? சிரிச்சு கொடு பள்ளிக்கூடத்துக்கு போனா சிரித்துறா அப்படி யாருமா? நீ சொன்னது மட்டும் விளக்கமாயிருமா? அது உண்மை. வேற குண்டகுடி பக்கத்தா இருக்கு. போய் வேணா காலையில போய் படிச்சிட்டு வா. திருச்சியில போய் ரயில்வே ஜங்ஷன்ல போய் பாரு. ரயில்வே ஜங்ஷன்ல போய் பாரு. அவர் சொல்லுவார் இதான் உண்மைன்னு. என்ன சொல்ற? திருச்சி ரயில்வே ஜங்ஷன். ரயில்வே ஜங்ஷன் தான் இப்படி சொல்லிட்டு இருக்கியா? அது வாயில நுழையல. இதுல ஸ்தலபுரம் பேசி இப்படி வரா. வாயில நுழைய. நீ சொல்றது பஞ்சாயத்து இல்ல. என் கேள்விக்கு நீ சொல்லு. நீ அறிவாளி ஒத்துக்கிறேன். நீ படிச்சவன் ஒத்துக்கிறேன். உன்ன தலைமை இருக்கணும் ஒத்துக்கிறேன். கூதி பாரு. வாயா மூதேவி. அது கூரி கூரின்னு வாயில நாக்கு. ஏய் அப்படி மடி இப்படி உள்ள மடி. உங்களை மாதிரி எனக்கு போட தெரியாது சாமி. நாக்கு நீதான் உள்ள அதான பண்ண சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்? ஒரு ஊருக்கு விளக்கத்தை